ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெய் மெயின் 22 ஜனவரி 2025 ஷிஃப்ட் 1ல் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ரொம்ப எளிமையான கொஷின் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் நான் எம்டி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் 1 2 3 இஸ். ஸோ நம்பர் 1 6, நம்பர் 2 7, நம்பர் 3 5, நம்பர் 4 4. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் எத்தனை நான் எம்டி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செட்டு கொடுத்துட்டு இந்த செட்டுக்கு எத்தனை நான் எம்டி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ அபவுட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா. ஒரு ரிலேஷனை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணி ஆகணும். என்னென்ன கண்டிஷனு? ரெஃப்ளெக்ஸிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். சரிங்களா. ஒரு ரிலேஷனானது இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணிச்சுன்னா அந்த ரிலேஷனை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டுக்கு ஏ நேம் கொடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ ரெஃப்ளெக்ஸ் டெஃபினேஷன் பாருங்கள். இந்த கொஷினுக்கு இந்த 3 டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃப்ளெக்ஷன் பாருங்களேன். ரெஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஏ, சாரி ஏ வராது, இங்கே ரிலேஷன் வரும், இங்கே ரிலேஷன். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஏல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த நம்பரு அது கூடயே பேராக இருக்கணும். அதான் வந்து ரெஃப்ளெக்ஸிவ். ஓகேங்களா. ஸோ ஏவில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த நம்பர் அது கூடயே பேராக இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஸிவ். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா. அடுத்தது சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் அப்படின்னா ரிலேஷனில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும், ஏ பிங்க எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதை ரிவர்ஸ் எழுதுனா அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சிமெட்ரிக் சொல்லலாம். பாருங்கள். ஃபார் எவ்ரி ஏ பி பிலாங்ஸ் டு ஆர், பி ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்படி இருந்தால் அந்த ரிலேஷனை சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. டிரான்சிட்டிவ் பாருங்கள். டிரான்சிட்டிக்கு இஃப் ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் அண்டு பி சி பிலாங்ஸ் டு ஆர், தென் ஏ சி பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஏ பியும் ஆரில் இருக்கணும், பி சியும் ஆரில் இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா தென் ஏ சி ஆரில் இருக்கணும். இருந்தால் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ரிலேஷன் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு R1 எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, 1,1 இருக்கா, இருக்குது. செகண்ட் நம்பர் 2,2 இருக்கா, இருக்குது. தேர்ட் நம்பர் 3,3 இருக்கா, இருக்குது. ஸோ இட் இஸ் ரெஃப்ளெக்ஸிவ். ஸோ செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது கூடயே பேராக இருக்கணும் அப்படின்னு தான் ரெஃப்ளெக்ஸிவ் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் ரெஃப்ளெக்ஸிவ். ஸோ ரிலேஷனில் 1 2 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ரிவர்ஸ் எழுதுனா 1,1. ஸோ இதில் இருக்குது 2. இது ரிவர்ஸ் எழுதுனா 2,2 இங்கே இருக்குது. இது ரிவர்ஸ் எழுதுனா 3,3 இருக்குது. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ரெஃப்ளெக்ஸ் சொல்லியாச்சு, சிமெட்ரிக் சொல்லியாச்சு. ஓகேங்களா. நான் அடுத்து பாருங்கள் டிரான்சிட்டிவ்க்கு. இது டிரான்சிட்டிவாக சார்னா அப்படின்னா எஸ் டிரான்சிட்டிவ். எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள். டிரான்சிட்டிவ்க்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. சரிங்களா. ஏ பி, பி சி. அதாவது ஒரு எலமெண்ட்டில் செகண்ட் நம்பரும் இன்னொரு எலமெண்ட்டில் ஃபஸ்ட் நம்பரும் சேமாக இருக்கணும். அது மாதிரி இங்கே பேர் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா. அப்போது இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஏ பியும் சாரி அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏ சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏ பியும் பி சியும் ஆரில் இல்லை. அதனால் ஆரை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள். ஏ சி ஆரில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏ பியும் பி சி இல்லை. அதனால் இது நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது, டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இது ரெஃப்ளெக்ஸிவாக இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குது. இட் இஸ் எ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஒரு செட்டுக்கு, இந்த செட்டுக்கு மினிமம் கார்டினாலிட்டி கொண்ட ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எது அப்படின்னாக்கா இதாக வரும். ஓகேங்களா. சரி, அடுத்த ரிலேஷன் பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணுங்கள். இதில் ஒரு எலமெண்ட் குறைஞ்சாலும் ரெஃப்ளெக்ஸிவ் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா 1,2 2,1. ஓகேங்களா. 1,2 2,1.
ஸோ பாருங்கள் 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்கா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்குடைய பேராக இருக்குது ரெஃப்ளெக்ஸிவ். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரிவர்ஸ் எழுதுனா 1,2, ரிவர்ஸ் தான் 2,1 சிமெட்ரிக்கு. அதே போல் ட்ரான்சிட்டிவ், இங்கே பாருங்கள் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னாக்கா இதில் செகண்ட் நம்பரும் இதில் ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது சரிங்களா, செகண்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 2,1 இருக்கானா, எஸ் இருக்குது, 2,1 இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே போல் 1,1 இருக்குது, 1,2 இருக்குது. ஸோ இதில் செகண்ட் நம்பரும் இல்லை ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது. விட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் பாருங்கள் 1,2 இருக்கானா, இருக்கீங்க 1,2 இருக்குது ஓகேங்களா. ஸோ இட் இஸ் எ ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ். அதே போல் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ 1,2 இது எடுத்து காப்பி பண்ணிட்டு 1,2 2,0 பண்ணோம் இல்லையா, அதே போல் என்ன பண்ணலான்னா 2,3 3,2 இது ஒரு ரிலேஷனாக சொல்லலாம். அதே போல் 1 2 வச்சு சொல்லியாச்சு, 2 3 வச்சு சொல்லியாச்சு. அடுத்து 3,1 3,1 1,3. ஸோ இது ஒரு ரிலேஷனு ஓகேங்களா. அடுத்த ரிலேஷன் பாருங்கள். ஸோ 1,1 2,2 3,3 எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 இந்த 6 எலமெண்ட்டு இதில் காப்பி பண்ணிடுங்க சரிங்களா. 1 2 3 4 5 6 ஓகேங்களா, எழுதியாச்சு. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். இந்த ரிலேஷன் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். ஏன்னா எல்லாத்தையும் பாருங்கள் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் கார்டினாலிட்டி கொண்ட ரிலேஷன் இது, மேக்ஸிமம் கார்டினாலிட்டி கொண்ட ரிலேஷன் இது ஓகேங்களா. ஸோ இந்த செட்டை வச்சுக்கிட்டு எத்தனை நான் எம்டி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியும்னா ஸோ 5 ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம் சரிங்களா. ஸோ ரெக்கார்டு ஆன்சர் இஸ் 5 ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.